எதிர்வரக்கூடிய ஏப்ரல் மாத தொடக்கத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடிக்கடி சொல்லி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை இன்னும் உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் இப்போது நாடு முழுவதும் ஜனாதிபதி அனுர மக்கள் சந்திப்புகளை நடாத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மக்கள் சந்திப்புகளின் போது ஜனாதிபதி அனுர அதிகம் பேசுகின்ற விடயம்தான், நாங்கள் யாரையுமே அரசியல் பழிவாங்கல் செய்யவில்லை, நாங்கள் சட்டத்தை தான் அமுல்படுத்துகிறோம் என்கின்ற விடயத்தை கூறி வருகிறார். மஹிந்த ராஜபக்ச தற்போது இருக்கின்ற இந்த வீடு தொடர்பான சர்ச்சை என்பது அண்மையிலே பேசப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகத்தான் இவர் அரசியல் பழிவாங்கல் செய்கிறார் என்கின்ற விமர்சனம் ஜனாதிபதி அனுரவுக்கு எழுந்தது. இந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் எல்லா மக்கள் சந்திப்புகளிலும் ஜனாதிபதி அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகின்ற ஒரு விடயம், நாங்கள் அரசியல் பழிவாங்கல் செய்யவில்லை, நாங்கள் சட்டத்தை அமுல்படுத்துகிறோம் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி வருகிறார். இதற்கிடையில் இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது பட்ஜெட் என்பது இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட இருக்கின்றது. அதற்கான வேலைகள் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம். குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கப் போகிறதாம். அதே நேரம் முழுக்க முழுக்க மக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட போகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகவும் இது இருக்க போகிறதாம். குறிப்பாக அரச ஊழியர்களுடைய சம்பள உயர்வு என்பது இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அதே நேரம் எந்த விதமான புதிய வரிகள் இந்த பட்ஜெட்டிலே உள்வாங்கப்படவில்லை என்கின்ற தகவல்களும் தெரிவிக்கின்றது. அதைவிட முக்கியமான ஒரு விடயமாக இந்த பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாம், அதுதான் நஷ்டத்தில் இருக்கின்ற அரச நிறுவனங்களையும் அதே நேரம் லாபத்தில் செல்கின்ற நிறுவனங்களுக்குமான ஒரு புதிய கொள்கை ஒன்றை இதன் மூலம் கொண்டு வருவதற்கும் திட்டமிட்டப்பட்டிருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏப்ரலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த வருடத்தில் இன்னும் ஒரு தேர்தலாக இருக்க போகிறது தான் இந்த மாகாண சபை தேர்தல் என்பது. இந்த மாகாண சபை தேர்தலும் கடந்த பல வருடங்களாக நடாத்தப்படாமலே இருந்து வருகிறது. இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக உறுதி அளித்தார்கள். இதன் அடிப்படையிலே இந்த வருடம் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக செய்திகள் சொல்கின்றன. இந்த மாகாண சபை தேர்தலிலே இலங்கையில் இருக்கின்ற பெரிய கட்சிகளிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் போட்டியிட இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் 2029 நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் யாரை போட்டியிட இறக்குவது என்பது குறித்து இப்போதே எதிர்கட்சிகளுக்குள் ஒரு குழப்ப நிலையும் ஒரு சிறிய சலசலப்பும் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இப்போது எதிர்கட்சிக்குள் புதிதாக யாரையாவது கொண்டு வருவதா அல்லது எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொதுவான ஒருவரை களமுறக்குவதா அல்லது இப்போது இருந்தே ஒருவரை இதற்காக பயிற்றுவிப்பதா என்கின்ற பலதரப்பட்ட யோசனைகள் என்பது இப்போதே பேசப்பட்டு வருவதாக தெரிகிறது. இருந்தாலும் இப்போது எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு பெரிய கட்சி தலைவருக்கு இந்த யோசனை என்பது பிடிக்கவில்லையாம். அவர் போட்டியிடுவதற்கான ஒரு யோசனையில் இருப்பதால் அவர் இந்த கலந்துரையாடலிலிருந்து விலகி இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் இப்போது இருக்கின்ற எதிர்கட்சிக்குள் ஜனாதிபதி தேர்தலிலே யாரை போட்டியிட வைப்பது என்பது குறித்து சில பேரை அடையாளம் கண்டு அவர்களை பரீட்சித்து பார்க்கின்ற வேலைகளும் இன்னும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் கடந்த சில தினங்களாகவே எஸ்ஜேபியையும் யூஎன்பியையும் இணைக்கின்ற பேச்சுவார்த்தைகள் குறித்து நாங்கள் அடிக்கடி பேசப்பட்டு வருகிறோம். அரசியலிலும் அதுதான் இப்போது பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கிடையிலே அண்மையில் அரசன ராஜகர்ணாவினுடைய வீட்டிலே ஒரு கலந்துரையாடல் என்பது இது தொடர்பிலே நடந்திருக்கிறதாம். இந்த கலந்துரையாடலுக்கு இந்த இரண்டு கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காக வேண்டி ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்படவில்லை. இருந்தாலும் அரசன ராஜகர்ணாவினுடைய வீட்டிலே இவர்கள் இரண்டு பேரையும் இணைக்கின்ற ஒரு கூட்டம் நடக்கின்ற நேரம் அதில் ஹரின் பெர்னாண்டோ கலந்து கொண்டமை குறித்து இப்போது ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே ஒரு குழப்பு நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது குறித்து ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருக்கின்ற இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சித்து வருவதாக பேசப்படுகிறது. இரண்டு கட்சியை இணைப்பதற்கு போடப்பட்ட குழுவில் இல்லாத ஒருவர் எப்படி இதற்குள் வர முடியும்? இவர் ரணிலினுடைய ஒரு
அஜெண்டாவை இதற்குள் கொண்டு வர பார்க்கிறார். அதே நேரம் சஜித்தை ஐக்கிய மக்கள் சக்தியில் தலைவர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டு அந்த இடத்துக்கு ரணிலை கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலிலே இவர் உள்ளுக்கு வந்திருப்பார் என்கின்ற விமர்சனங்களை எல்லாம் இவர்கள் முன்வைத்து வருவதாக தெரிகிறது. ஹரின் பெர்னாண்டோவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜேபி கட்சி யுஎன்பியில் இருந்து பிரிந்து வருகின்ற நேரம் வெறும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு வந்து சேர்ந்து கொண்டு வருவர். அதன் பிறகு சஜித் பிரேமதாச இவருக்கு ஒரு தேசிய பட்டியலை வழங்கியிருந்தார். அதன் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வந்த ஹரின் பெர்னாண்டோ இந்த ரணிலோடு சேர்ந்து கொண்டு அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டார். அப்போது அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திலே சஜித் பிரேமதாசாவையும் சஜித் பிரேமதாசாவினுடைய மனைவியையும் இவர் காரசாரமாக விமர்சித்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டு என்பது இப்போது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருக்கின்ற அந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனவே இப்படி விமர்சித்த ஒருவர் இந்த இரண்டு கட்சிகளை இணைப்பதற்காக வேண்டி எப்படி ஹர்ஷன ராஜகருணாவினுடைய வீட்டில் நடந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க முடியும் என்கின்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பி வருகின்றனராம். இவ்வாறு யுஎன்பியையும் எஸ்டிஏபியையும் சேர்க்கின்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டு செல்கின்ற இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் கூட்டத்தை ஒரு ரகசிய கூட்டத்தை நடத்தி இருந்தார் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலிலே. இந்த கூட்டம் தொடர்பாகவும் இதில் பேசப்பட்ட விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கடந்த வீடியோவிலே சில விடயங்களை பேசியிருந்தோம். இப்போது அதே கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அனுரவை பற்றிய ஒரு ரகசியத்தையும் வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. ரணில் விக்ரமசிங்க அந்த கூட்டத்திலே பேசுகின்ற போது அங்கிருந்தவர்களை பார்த்து உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நான் சொல்லட்டுமா, மஹிந்த ராஜபக்சவுக்கு இப்போது இருக்கின்ற அந்த வீட்டை கொடுப்பதற்கு இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் உடன்பட்டிருந்தார் என்கின்ற அந்த விடயத்தை அந்த இடத்திலே பேசியிருக்கிறாராம். அதற்கு அனுரையாப்பா நீங்கள் சொல்வது எங்களுக்கு புரியவில்லை, தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்க மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு தனியார் வீட்டில் தான் இருந்து கொண்டிருந்தார். அப்போது தனியார் வீட்டில் இருந்து கொண்டிருந்த போது மஹிந்த ராஜபக்ஷ என்னிடம் ஒரு அரச இல்லத்தை கேட்டிருந்தார். குறிப்பாக அவர் மைத்ரிபால சிறிசேன அமைச்சராக இருந்த போது பாவித்த அந்த வீட்டை தெருமாறு மஹிந்த ராஜபக்ச என்னிடம் கேட்டிருந்தார். ஆனால் நான் அவருக்கு உடனே தெருவதாக சொல்லவில்லை. நான் இது தொடர்பிலே கலந்துரையாடியதன் பின்னர் உங்களுக்கு இது தொடர்பாக சொல்கிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு நான் மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா குமார் துங்கா, அதே நேரம் அன்ரகுமார் திசாநாயக்க ஆகியோரிடம் நான் இது தொடர்பிலே கலந்துரையாடினேன். அப்போது எந்த எதிர்ப்பையும் அந்த நேரம் அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்போது வந்து கொண்டு அதே வீட்டிற்கு இத்தனை ஏக்கரில் வீடு இருக்கிறது, இத்தனை கோடி செலவு, அதனுடைய பரப்பளவு எத்தனை என்று கூறுவது என்பது கேட்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்கிறது என்று ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்திலே பேசினாராம். அதை கேட்ட அந்த இடத்திலே இந்த அனைவரும் சிரித்து கொண்டதாகவும் பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்க லண்டன் பயணம் செல்வதற்கு முன்பதாக சாகல மற்றும் வஜ்ரவோடு ஒரு கலந்துரையாடலிலே ஈடுபட்டிருக்கிறாராம். அந்த கலந்துரையாடலின் போது ரணில் விக்ரமசிங்க சொன்ன விடயம் தானாம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போது புதிய வரி தொடர்பான கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வரி விதிப்பின் காரணமாக சீனா, மெக்சிகோ போன்ற பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட போகின்றது. இது என்பது இலங்கையிலும் இது ஒரு பாதிப்பை செலுத்தக்கூடியதாக இருக்க போகிறது. குறிப்பாக இலங்கை அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது நன்றாக இருக்கிறது. பெரிய அளவு தொகை இதன் மூலம் இலங்கைக்கு வருமானமாக வருகிறது. ஆடை தொழிற்சாலை என்பது இதன் மூலம் பாதிப்படையலாம். எனவே இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி கொள்கை என்பது இலங்கைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு விடயமாக மாறப்போகிறது என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தாராம். இதனை எப்படி இந்த அரசாங்கம் சமாளிக்க போகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்திலே அவர் எழுப்பியிருந்ததாக தெரிகிறது. அதே சமயம் முன்னாள் மொட்டு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக கம்பஹா மாவட்டத்திலிருந்து வந்த கோகிலா குணவர்தவனுடைய அப்பா அண்மையில் இறந்து போனாராம். அவருடைய உடலை பார்ப்பதற்காக வேண்டி பல அரசியல்வாதிகள், அவருடைய குடும்பத்தினர் என்று பலரும் சென்று பார்வையிட்டனராம். இவ்வாறு பார்வையிட்டவர்களில் ஆளும் கட்சி சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கே போய் பார்க்க சென்றிருக்கிறாராம். ஆனால் அங்கே இருந்த அவர்களுடைய குடும்பத்தினர் அவருக்கு அந்த இடத்திலே எதிர்ப்பை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இவர்தான் ஒரு காலத்திலே எங்கள் குடும்பத்துக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று அந்த இடத்தில் இந்த குடும்பத்தினர் அவருக்கு எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் அதன் பின்னர் அவர் அந்த இடத்தை விட்டு சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.